வெல்கம் டு கேலக்ஸி தமிழ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சோமியோட ரெட்மி கோ அந்த மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். எதுக்கு எல்லாரும் இந்த மொபைலை பத்தி பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் தான். பிரைஸ் பாத்தீங்கன்னா 4500 ரூபாயில இருந்து நம்ம 5000 ரூபாய் வரைக்கும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கன்ஃபார்மா வந்து இந்த பிரைஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா 5000 ரூபாய்க்குள்ளதான் வந்து இந்த பிரைஸ்க்கு வந்து இந்த மொபைல் வந்து இந்தியாவில சேல்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுவும் எப்போ வந்து இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க இந்த ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா ஜனவரி 29. இந்த மொபைலில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வந்து மெமரி அப்படின்னு கூட சொல்லலாம். மெமரி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஜிபி இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்க. ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 GB ரேம் வந்து தராங்க இந்த ப்ரைஸுக்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ப்ரைஸுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ட்ரபிள் சிம்மும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4G ஓல்டி வந்து கொடுக்குறாங்க சப்போர்ட்டோட. அதனால நீங்கள் வந்து 4G வந்து 2 சிம்லையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து இவ்வளோ தான் வந்து கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி 5 இன்ச்சு வந்து டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ஆம்ஸ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு சார்ஜ் வந்து நிற்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நல்ல விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா 137 கிராம் தான் வந்து செல்லோட வெயிட் இருக்கு. அதனால லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் பார்த்தீங்கன்னா வெயிட்டோட பயங்கர வந்து கெப்பாசிட்டியாக இருக்கணும் பேட்டரி அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. கெப்பாசிட்டியாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்குது, நம்ம வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து என்ன ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 425. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஸ்னாப்டிராகன் 425 வந்து சாம்சங்ல 2012 வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதைத்தான் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாப்டிராகன் 425 யூஸ் பண்ணுறது வந்து மிகவும் நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா மல்டிடெக்கில் வந்து குறைஞ்ச ப்ராசஸர் இருக்குது, அதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஸ்னாப்டிராகனை எடுத்துருக்கிறது ஒரு ரொம்ப பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ரெட்மி கோ அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த ப்ரைஸ்க்கு வந்து சோமியில் வந்து குறைச்ச விலைக்கு வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறது மிகவுமே நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது ஓஎஸ் வந்து எது போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா Android Oreo 8.1 அந்த ஓஎஸ்ல தான் வந்து இது ரன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் 1 GB ரேம் வந்து கொடுக்குறாங்க. கேமரா கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு நீங்கள் மொபைல் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் வந்து ஒரு கன்ஃபார்மான நல்ல மொபைல் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா இந்த குறைஞ்ச விலைக்கு இவ்வளோ வந்து கெப்பாசிட்டியோட வந்து சோமி ரெட்மி கோ இந்த மொபைல் வந்து ரிலீஸ் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். தேங்க்யூ.